ஹாய் விவஸ். மகா கந்தசஷ்டி நாள்லேயே ரொம்ப முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரசம்ஹாரம் தாங்க. பகைவரும் எதிரியுமான சூரனை சம்ஹாரம் பண்ணி வெற்றி பெற்ற திருநாள் தாங்க இந்த சூரசம்ஹாரம். நம்ம வாழ்க்கையிலயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பகைவர்களோட தொல்லை, எதிரிகளோட தொல்லை, தாக்கம்லாம் நெறையவே இருக்குங்க. நம்ம வாழ்க்கைய பார்த்து, வெற்றிய பார்த்து, வளர்ச்சிய பார்த்து, முன்னேற்றத்த பார்த்து, பொறாமப்படக்கூடிய எதிரிகளோட தாக்கம் நெறையவே நம்மளுக்கு இருக்கும். 6 நாள், 7 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட, இந்த ஒரு நாளான சூரசம்ஹாரத்தன்னைக்கு முருகன நோக்கி விரதம் இருந்து பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையிலயுமே இந்த எதிரிகளோட தொல்லைகள், தாக்கம்லாம் காணாம போயிருங்க. விரதம் இருக்கணும்னு நெனைக்கிறவங்க காலையிலேயே நல்லா குளிச்சு முடிச்சுருங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை அறையில உள்ள முருகன நல்லா சுத்தம் பண்ணி, செவ்வரளி சாத்திக்கோங்க. சாத்துனதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து ஷட்கோண தீபம் போட்டுக்கோங்க. நெய் தீபம் ஏத்துங்க. வெத்தலை தீபம் போட்டா ரொம்பவே சிறப்புங்க. தீபம் ஏத்திட்டு சுவாமிக்கு என்ன பிரசாதம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பால் பழம் பிரசாதம் வைக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து அத தாராளமா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சூரன சம்ஹாரம் பண்ணி, சூரனோட தலை கீழ விழுந்ததுக்கப்புறம் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம், ஆராதனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு அறுசுவை உணவு படைக்கணும். அப்படி முடியாதவங்க ஒரு சுவை உணவு படைக்கலாம். உணவு படைச்சுட்டு பூஜைய நிவர்த்தி பண்ணிட்டு, நீங்களும் உங்களோட விரதத்த முடிச்சுக்கலாம்.